அவர்களை பார்த்து நாம் தமிழர் கட்சி என்ற அந்த கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பேரை வாங்கி கொடுத்து சீமானை வளர்த்ததே யார் தான் அப்படின்னு நேற்று வெளியில வந்துருச்சு. குருமூர்த்தியும் சோவும் தான் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து அதை செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட். இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சீமான கையில் எடுத்து சீமான் மூலம் தமிழர் அப்படிங்கிற வாதத்திலிருந்து தொடங்க ஆரம்பிச்சு மெல்ல எதை நோக்கி நகர்த்தும் அப்படின்னா, யார் தமிழர் அப்படிங்கிற இடம் வருகின்ற பொழுது சாதியில கொண்டு போய் நிறுத்துவோம். சாதி ரீதியாகத்தான் நீங்க தமிழரா இல்லையா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டுல ஒரு 5 ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியா வேலை செஞ்சா உருவாக்கிடலாம். அப்படி 10 ஆண்டு கால உழைப்புல தமிழர் அப்படிங்கறதே சாதியை வச்சுதான் அடையாளப்படுத்தப்படும் அப்படிங்கிற இடத்திற்கு கொண்டு நிறுத்தி விட்டால் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்களுடைய சாதிய உணர்வுகளை நம்ம ஊட்டிட முடியும். சாதி உணர்வுகள் ஊட்டப்பட்டு விட்டாலே அவன் மத உணர்வுல இருந்து வெளியில வரமாட்டான். மத உணர்வுகளையும் அவனை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம தக்க வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் சீமான் களமிறக்கப்பட்டு அதுக்கு ஆதாரங்களை நான் இது ஏதோ பிளண்டா நான் சொல்லல, ஒவ்வொரு ஆதாரமா நான் சொல்றேன். நீங்க தொடர்ச்சியா சீமான் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதியின் அடிப்படையில் தான் யார் தமிழர் இல்லைங்கிற வாதத்தையே வைப்பார். இவங்க எல்லாம் தெலுங்கு அப்படின்பாரு. பல பேர் என்ன செஞ்சாங்க, வேற வழியே இல்லாம யாரை பார்த்து தெலுங்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவரவர் சமூகத்தை அவரவர் சாதியை முன்னிறுத்தி தாங்கள் தெலுங்கு இல்ல, தாங்கள் மலையாளி இல்ல, தாங்கள் கன்னடர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு பலரையும் சீமான் தள்ளினார்.